எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை வச்சு நம்ம இப்போ ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இது நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து இதில் ஒன்று ஒன்றா இலைய உருவி அதில் நம்ம இப்போ போட்டுக்க போகிறோம். இது செய்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயந்தான். சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம் தான். எல்லார் வீட்லேயும் கிடைக்கிறது தானே இது முருங்கைக்கீரை. இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம உருவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் 2 பூண்டு, பெரிய பூண்டு 2 எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கீரை, இப்போ நம்ம உருவினோம் அது கீரை, ஒரு 10 காஞ்ச மிளகா, 1 கப் வேர்க்கடலை. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கிறோம். கேஸ் ஆன் பண்ணிட்டோமா, பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அது மேலே வச்சு, இப்போ நம்ம வச்சுன்னு இந்த வேர்க்கடலை அந்த கப்பில் இருக்கு இல்லைங்களா வேர்க்கடலை, அதை இதில் கொட்டி இப்போ நம்ம வறுத்துக்கிறோம். நல்லா வரட்டும். கரண்டி வச்சு நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டோன்னே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோன்னே நம்மளுக்கு தேவையான அளவு, ரொம்ப தீயும் விடக்கூடாது, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறினோடனே நம்ம தோல் உரிக்கிறதுக்கோசரம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் அது காற்று ஆற விடலாம். திரும்பவும் நம்ம கேஸ் படுத்து வச்சு, இப்போ நம்ம வச்சு இந்த காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, அது அதில் போட்டு லைட்டாக வறுத்துடணும். நல்லா வறுந்த உடனே ரொம்ப தீயும் விடக்கூடாது, லைட்டாக வறுத்துட்டு இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். நல்லா லைட்டாக வருது. நல்லா வருங்க. எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கடலைக்காய் பருப்பு வறுத்து வச்சுக்கணும். அது தோல் எடுக்கிறதுக்கோசரம் நம்ம கை வச்சு இது பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்தோடனே இப்போ அதை நம்ம பொடிச்சிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தனியாக அப்படி வச்சிடணும். இது நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் வச்சு அதில் கொட்டி காஞ்ச மிளகா அதில் போட்டு ரெண்டுத்தையும் போட்டு மூடி போட்டு இப்போ நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சோன்னே நம்மளுக்கு இந்த பதத்தில் வேணும். ரொம்ப உதிரியாக கெட்டியாக வரக்கூடாது. இப்போ நம்ம கடாயை வச்சு அடுப்பு மேலே கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு 2 ஸ்பூன் மாதிரி அதில் போட்டு நல்லா துழவி விடணும். கரண்டி வச்சு துழவி விட்டோடனே இப்போ நம்ம துழவின இருக்கிறோங்களா, துழவி விட்டோன்னே இப்போ நம்ம உருவி வச்ச கீரை அதில் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா துழவி விடணும். துழவிட்டு நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆன உடனே இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்துகிட்டு திரும்பவும் கரண்டி வச்சு துழவிட்டு 1 ஸ்பூன் கல்லெண்ணெய் மட்டும் அதில் விட போகிறோம்.
விட்டு ஒரு 2 பல் பூண்டு போட்டு இப்போ நம்ம கழுவணும். நல்லா வெந்துச்சுன்னா இப்போ வந்து அரைச்சி வச்சு அந்த கடலக்கா பருப்பு அதில் போடணும். வேர்க்கடலை போட்டு நல்லா தொழவி விட்டோன்னே இப்போ முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்தோடவோ இல்லை ஒரு பொரியலுக்கு பதில் நம்ம வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.